தமிழகத்தில் அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக தமிழகத்தில் மாலை மற்றும் இரவிலும், கடலோரங்களில் நள்ளிரவிலும் மழை பதிவாகும். தெளிவா நம்ம சொல்லிட்டோம். எல்லாருமே நீங்க தூங்குனதுக்கு அப்புறமா தான் மழை வரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இங்க இருக்கக்கூடிய நிலைமை அதுதான். மாலை நேரங்கள், இரவு நேர மழை வாய்ப்புகள் அதிகம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருக்கும், எந்த மாவட்டத்தில் நள்ளிரவு நேரங்கள் எல்லாரும் தூங்கிய பிறகு எங்கே கனமழை வரும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் மழையும் வந்திருக்கு. நிறைய மாவட்டத்தில் மழை பொழிவுகள் பல இடங்களில் நமக்கு பலத்த மழை புரட்டி போட்டிருக்கு. இனி வரப்போகிற நாட்களிலும் மழை உண்டு. நேற்றைக்கு குறிப்பாக சிவகங்கை, அதே போல மதுரை, திண்டுக்கல், தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் கிட்டத்தட்ட 15 மாவட்டங்கள் வரைக்கும் மழையானது தீவிரம் அடைஞ்சிருக்கு. இன்னும் சரிவர மழை கிடைக்காத நிறைய மாவட்டங்கள் இருக்கு. ஓரிரு நாட்களுக்குள் அங்கேயும் கனமழை நமக்கு பதிவாகிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்காதீங்க. ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் கொஞ்சம் நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மழை தினமும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் மழை வராத மாவட்டத்திற்கு இன்றைக்கு மழை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் எந்த தேதியில் மழை வரும், எந்த தேதியில் மழை வராதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய மழை வந்ததுக்கப்புறம் எப்போ ப்ரோ சொன்னீங்க மழை வரும்னு, எங்கள் ஊரில் செம மழை ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேளுங்க. என்னைக்காவது ஒரு நாள் கேட்காதீங்க. தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை இருக்குது. மழை இல்லாமல் எங்கேயும் நமக்கு போகாது. அதனால் மழை வராது அப்படின்னு மட்டும் தவறாக நினச்சிடாதீங்க. இரவு நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமாக இருக்கு. சரி, எதன் காரணமாக நமக்கு மழை பொழிவு வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். வடக்கு உள் கர்நாடகாவிலிருந்து குமரி கடல் பகுதிகள் வரை தமிழகம் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே மழை பொழிவுகளும் கணிசமாக தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும். வடக்கு உள் கர்நாடகாவிலிருந்து குமரி கடல் பகுதிகள் வழியாக தமிழகம் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவுவதன் காரணமாக கனமழை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு மழை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம பார்ப்போம். முதலாவது சென்னை பகுதிகள், வட சென்னை, தென் சென்னை ஏற்கனவே 2 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அது எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கடந்த வானிலை அறிக்கையில் கேட்டு பயன்பெறுங்க. ஏன்னா நேற்று தினங்களில் உங்களுக்கு நம்ம அதில் சொல்லியிருக்கிறோம். சென்னையில் 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து மழை இருக்குது. இன்னும் நமக்கு மழை முடியலை. மழை தொடர்ந்து பதிவாகும். நள்ளிரவில் தான் மழை வரும். அதாவது நள்ளிரவு 1 மணி 2 மணிக்கு தான் மழைக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புத்தூர், குன்றத்தூர், வாலாஜாபாத், அதே மாதிரி குறிப்பாக அந்த காஞ்சிபுரத்தில் உத்திரமேரூர்னு ஒரு பகுதி இருக்குது. இங்கெல்லாம் நமக்கு இரவு அல்லது நள்ளிரவில் மழை உண்டு. செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர் போன்ற இடங்களாகட்டும், கிளாம்பாக்கம் ஆகட்டும், அதே போல் தாம்பரம் பகுதிகள், செங்கல்பட்டினுடைய கடலோர பகுதிகள், கேளம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், எல்லா இடத்திலும் இரவு நேர அல்லது நள்ளிரவு நேர மழை பொழிவுகள் பதிவாகும். வெயிலின் தாக்கம் மட்டும் அதிகமாக இருக்கிறது. மழை மட்டும் வரவில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. மழை நிச்சயம் உண்டு. நம்பிக்கையோடு காத்திருங்க. ராணிப்பேட்டை பெரும்பாலான இடங்களில் விட்டு பரவலாக மழை கிடைக்கும். வேலூரில் 2 முதல் 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பாருங்க. திருப்பத்தூர்லேயும் அதுதான், அதிகபட்சம் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் திருப்பத்தூரில். ஆம்பூர், அதை தொடர்ந்து ஆம்பூர் பகுதிகளிலும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதிகளில் ஏற்கனவே நமக்கு மழை பதிவாயிருக்கு. தொடர்ந்து மழை பெய்யும். கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, சோமஸ்பாடி, அதை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி வந்தவாசி, சேத்பட்டு, போலூர், ஆரணி போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை விட்டு தீவிரமடையும். விழுப்புரம் மாவட்டங்களில் மழை பதிவாயிருக்கு. நேற்றைய தினங்களில் சில இடங்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. அடுத்ததாக ஈரோடு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் தீவிரமாகியிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்திலும் விட்டு பரவலாக மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகும். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில், ஈரோடு மாவட்டங்கள் மற்றும் சேலம் மாவட்டம், தம்பம்பட்டி, வாழப்பாடி, தலைவாசல், ஆத்தூர், ஏற்காடு பகுதிகள் மழை வரும். ஏற்காடு பகுதியில் மழை வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க.
கண்டிப்பாக மழை உண்டு. ஏற்காடு பகுதிகளிலும் வலுவான கனமழை அதிகரிக்கும். அதே போல் சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஓமலூர் போன்ற இடங்களிலும் கனமழை உண்டு. தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பகுதியான ஒரு கனமழையாகவும், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பகுதியான ஒரு கனமழையாகவும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். மதுரை மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு பலத்த மழை வெளுத்து வாங்கும். மாவட்டம் முழுவதும் மழை உண்டு. கள்ளக்குறிச்சி, தியாகதுர்கம், சின்ன சேலம் போன்ற இடங்களிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தொடர்ந்து மழை உண்டு. இரவு அல்லது நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பாகும். திருச்சிராப்பள்ளியில் நேற்று மழை பொழந்து கட்டியதுங்க. பல இடங்களில் கனமழை. தாத்தாங்கர்பேட்டை, அதே போல் மணப்பாறை, திருச்சிராப்பள்ளி டவுனு, ஸ்ரீரங்கம், லால்குடி, பல இடங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். திருச்சியில் பல இடங்களில் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. தொடர்ந்து மழை தீவிரமடையும். புதுக்கோட்டையில் கூட நேற்றைக்கு நல்ல அருமையான மழை பொழிவுகள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரவு நேர மழையானது ரொம்ப தீவிரமாக இருந்தது. பெரம்பலூர் மற்றும் அரியலூர், கடலூர் இதெல்லாம் புதிய மாவட்டங்கள். இன்றைக்கு மழை வரும். பெரம்பலூர், அரியலூர், கடலூர் போன்ற இடங்களில் இன்றைக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் ஒரு சில இடங்களில் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழையானது தீவிரமடையும். ஒரு சில இடங்களில் மிக கனமழை. மேற்கு தொடர்ச்சியெல்லாம் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் ஜூலை முதல் வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜூலை முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக கனமழையும், மலை பகுதிகளில் வலுவான மிக கனமழை கூட பதிவாகும். ஏன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் ஜூலை முதல் வாரத்தில் வெள்ளக்காடாக மாறப்போகுது. பல இடங்களிலும் மிக தீவிரமாக வெள்ளக்காடாக மாற இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை திருத்தணியில் 39.6 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பநிலையானது கொஞ்சம் பதிவாயிருக்கு. தொடர்ந்து இனி வருகிற நாட்களிலும் திருத்தணி போன்ற இடங்களிலும் வெப்பநிலை தீவிரமாக காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்தவரை தேர்வாய் கண்டிகை 8 சென்டிமீட்டர். எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் தொடர்ந்து சனிக்கிழமை நள்ளிரவு நேரங்களில் பெய்த மழை. இதெல்லாம் தேர்வாய் கண்டிகை அந்த ஏரி பகுதிகளில் 8 சென்டிமீட்டர், அம்பலூரில் 7 சென்டிமீட்டர், கொரட்டூர் சென்னை பகுதிகள் 6 சென்டிமீட்டர், ஐயப்பாக்கம் 6 சென்டிமீட்டர், தாமரைப்பாக்கம் 6 சென்டிமீட்டர், எல்லாம் திருவள்ளூர் சென்னை தான். ஊத்துக்கோட்டை பாருங்கள், ஊத்துக்கோட்டையில் 6 சென்டிமீட்டர், ஆம்பூர் 5 சென்டிமீட்டர், திருப்பத்தூர், ஆம்பூர் பகுதிகள் 5 சென்டிமீட்டர், ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டம் பாருங்கள் 5 சென்டிமீட்டர் மழை வெளுத்து வாங்கியிருக்கு திருவண்ணாமலையில். எல்லாம் சனிக்கிழமை நள்ளிரவில் பெய்த மழை அளவுகள். நேற்றைக்கு எவ்வளோ மழை பதிவாச்சுன்னு இன்றைக்கு மாலை நேரங்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவலாஞ்சியில் 4 சென்டிமீட்டர், டேனிஸ்பேட்டை 3 சென்டிமீட்டர், பெரியப்பட்டி 3 சென்டிமீட்டர், தருமபுரியில் 1 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. டேனிஸ்பேட்டை சேலத்தில் இருக்குங்க. அதனால் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 4 சென்டிமீட்டர், டேனிஸ்பேட்டை சேலத்தில் இருக்குது 3 சென்டிமீட்டர், பெரியப்பட்டி 3 சென்டிமீட்டர், அடுத்து தருமபுரி மற்றும் வேலூரில் தலா 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. இனி வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவில் வலுவான கனமழைகள் படிப்படியாக அதிகரிக்கும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் படிப்படியாக நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேர மழை வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்கும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.